அன்பு சகோதர சகோதரிகளே, நம் அன்பின் பரலோக தந்தையாகிய தேவன் மனித ரூபம் எடுத்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் வண்ணமாக வந்ததின் காரணம் நம் எல்லோரும் அறிந்ததுதான். பூமியிலே பாவங்கள் பெருகியதின் காரணமாக நம்மை மீட்டுக்கொள்ளவும், நம் பாவங்கள் தன் பரிசுத்த இரத்தத்தினால் கழுவிடவும், நம் அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியை ஊற்றி இரட்சிப்பை கட்டளையிடவும் நம் தேவனாகிய கர்த்தர் நமக்காக வந்தார் என்று அறிவோம். ஆனால் இதற்கு பின் இருக்கும் மிகப்பெரியதான ஒரு எல்லையில்லாத அன்பின் வெளிப்பாடை கர்த்தர் நமக்காக தந்து இம்மட்டுமாய் நம்மை நேசித்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? வாசிக்கலாம். 1 சாமுவேல் அதிகாரம் 8 வசனங்கள் 4 முதல் 8 முடிய. இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் நம் ஆண்டவர் மனித ரூபம் எடுத்து வந்ததற்கான காரணம் என்ன என்பதை. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நம் பரலோக தந்தை நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தால் தன் பிள்ளைகளின் ஆசையை புரிந்து கொண்டு தானே மனித ரூபம் எடுத்து இந்த பூவுலகிற்கு வந்திருப்பார். இஸ்ரவேல் மக்கள் இதை அவர்கள் வாயால் உரிமையாக, நீங்க எங்களைப் போல வாரும் ஆண்டவரே, வந்து எங்களை ஆட்சி செய்யும், உங்களை பார்க்க எங்களுக்கு ஆவலாக இருக்கிறது அப்பா என்று கேட்டிருந்தால் நம் கர்த்தர் எவ்வளவு ஆனந்தம் அடைந்திருப்பார். ஆண்டவரிடம் இந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்றால் நம் இருதயத்துக்குள்ளான ஆழமான அன்பை நம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். யாத்ராகமம் 33 வசனங்கள் 18 துவங்கி 23 முடிய படித்தீர்களானால் தெரியும். கர்த்தரிடம் மோசே இதை கேட்டார். அப்பொழுது கர்த்தர் மனமுருகி, உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பில் வைத்து நான் கடந்து போகும் வரை என் கரத்தினால் உன்னை மூடுவேன். அப்பொழுது நீ என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். ஏனென்றால் அவரின் முகத்தை முகமாக கண்டால் அடுத்த நொடி மரணம் தானாம். அவ்வளவு மகிமையின் வெளிச்சத்தில் நம்மால் நிற்கக்கூடாது போகும் என்கிறார். தேவன் என் பின் பக்கத்தை காண்பாய் என்று சொன்னதன் அர்த்தம் பின்னாளில் வரப்போகின்ற நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரூபத்தைத்தான் மோசேக்கு அன்று வெளிப்படுத்தினார் என்பதுதான் அதன் ஆவிக்குரிய அர்த்தமாகும். ஆனால் மக்களின் இருதயம் கர்த்தரை உள்ளார நேசிக்கவில்லை. மாறாக ஆண்டவரை தங்களுக்கு ராஜாவாக வேண்டுவதை புறக்கணித்து தங்களை ஆள ஒரு மனிதனை ராஜாவாக கேட்கத் துணிந்தது. கர்த்தரின் இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம் அனுதின ஜெபங்களில் கர்த்தாவே, நீரே எங்கள் ஒரே தேவனாயும் தலைமுறைதோறும் ராஜாவாகவும் எங்களை ஆட்சி செய்து வழிநடத்துவீராக என்று ஜெபிக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டவைகள் யாவும் உங்களுக்கு அருளப்படும். நம் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பி இந்த பொல்லாத உலகத்தில் நாம் கடந்து போகையில் நாம் படும் துன்பங்கள், நிந்தைகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள், இவை எல்லா காரியங்களால் நமக்கு உண்டாகும் பாரங்களை நம் ஏசப்பாவிடம் ஒப்புக் கொடுத்துவிட்டு முழு இருதயத்தோடு அன்பு கூறுவோம். அவர் நம் துன்பங்களை ஒரு கணத்தில் மாற்றிவிட வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் நம் தெய்வம் உயிருள்ளவர், ஜீவனுள்ளவர், என்றும் மாறாதவர். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.